வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான். ஸோ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, மைவி3 பற்றி எதிர்ப்பு தெரிவித்த நம்ம அசோக் ஸ்ரீனி அண்ணாக்கு ஆப்போசிட்டாக தான் நான் போடுறேன். ஸோ நான் இது வந்து யாரும் சொல்லியும் நான் போடல. இந்த மாதிரி போடணும்னு நினச்சா 60 லட்சம் மக்களில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வீடியோ தன்னெழுச்சியாகவே போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதோட வீடியோவோட நோக்கம் என்னன்னா, மற்றவங்க யாரும் நான் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் போடல. ஏன்னா நானும் ஒரு உறுப்பினராக தான் மைவி3ல இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நானும் கம்பெனியில் ஜாயின் பண்ணி எவ்வளவோ நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் நான் ஜாயின் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எந்த ஒரு இதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற இந்த 25, 24க்குள்ளே இருக்கிற ஏஜ் பசங்க வந்து எத்தனையோ பேர் வேலை இல்லைன்ற மன வருத்தம் இருக்கும். எந்த வேலையும் மெயின் வந்து செட் ஆகாது. இது வந்து ரெண்டாவது விஷயம். கஷ்டப்படணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டா யாருக்குமே வேல்யூ இல்லைன்றதை நான் அழுத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு நீங்கள் கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு கம்பெனி வந்து தவறு, அதாவது மைவி3 கம்பெனி வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, மைவி3 கம்பெனி எப்படி தவறாகும்? மோசடியா? இல்லை ஏதாவது தவறான பொருளை கொடுத்து அவங்க வந்து காசை வாங்கிக்கின்னு யாருக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்றதா? இல்லை எதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அசோக் ஸ்ரீனி அண்ணாக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு மளிகை கடை வைக்கிறேன். மளிகை கடை வச்சு என் கடையில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு ஒரு பேஸ்ட்டு கிஸ்ட்டை வாங்கினா ஒரு பேஸ்ட் 15 ரூபானா நான் 5 ரூபா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை நான் கொடுத்துட்றேன். இது ஏன் நான் கொடுக்குறேன்னா, அவங்க என் கடைக்கு ரெகுலராக வந்தால் தான் என் கடை டெவலப் ஆகும். இது வந்து நான் கமிஷனுன்னு சொல்ல முடியாது. எப்படி கமிஷனுன்னு சொல்ல முடியாது, மோசடின்னு சொல்ல முடியாது. நான் அது வந்து ரெகுலராக தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து ரிட்டர்ன் என் கடையில் வாங்க தான் போகிறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கம்பெனி வந்து மோசடின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வந்து, அதாவது பாமர மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நாங்கள் வந்து இழந்துட்டோம். எப்படி நாங்கள் வந்து இறந்துட்டோம், நாங்கள் வந்து இந்த கம்பெனினால இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்ச காசு இதில் போட்டு எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல, இப்படி சொல்லி போட வச்சாங்க, அதனால எங்களுக்கு அமௌண்ட்டே வராதாயிடுச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? பாமர மக்கள், அதாவது நீங்கள் வந்து ஐ லெவல் பாமர மக்கள்னா எங்களை நீங்கள் பிரிச்சுட்டீங்க. எப்படின்னு கேளுங்க. நீங்களும் பாமர மக்கள் தான், நாங்களும் பாமர மக்கள் தான். இதே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து எப்படி சொல்றது, அதே வன்னியர் பாமக இதோட சேர்ந்த அதே எங்கள் காடு வெட்டி குரு எல்லாமே அந்த வம்சாவளியில் வந்து தான். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், யாரும் புண்படுத்தணும், யாரும் கம்பேர் பண்ணி பேசணுன்றதுக்காக சொல்ல. ஸோ பாமர மக்கள் சொல்கிறீங்களா, அப்போ வந்து பாமர மக்கள் இதே லெவலாக இருந்துடணுமா? நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் அதே தான். அப்போ நீங்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் நீங்கள்லாம் வளர்ந்துடலாம், பாமர மக்கள் எதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் அப்படியே பாமர மக்களாகவே இருந்துடணுன்றது உங்களோட அபிப்பிராயமா? நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அங்கே படித்தேன் அதனால் எனக்கு இது தெரியும், இங்கே படித்தேன் அதனால் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வெளியில் படிக்க வைக்கலாம், பெரிய என்ன சொல்கிறது அம்பானி படிக்க வச்ச இடத்துல கூட படிக்க வைக்கலாம். அது வந்து எங்களோட தவறு இல்லை. ஏன்னா எங்களை பெற்றவங்க வந்து எங்கே படிக்கணும்னு விருப்பப்பட்டு சேர்த்துறாங்களோ அவங்க மன கஷ்டத்துக்கு அவங்களோட குடும்ப சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நான் அங்கே படிச்சுட்டு வந்தேன் அதனால எனக்கு தெரியும், என்ன பேசுகிறீங்க? இந்த மாதிரி ஒருத்தரும் தமிழர் கேட்க ஆரம்பிச்சா எவ்வளவோ கேட்கலாம். புரியுதுங்களா? நீங்க படிங்க, அது உங்களோட விருப்பம். அதுக்காக நீங்க தான் அப்படியே ஏதோ பெரிய இது வந்து நாட்டில் வந்து தப்பே நடக்காத மாதிரி சூட்டி காட்டுறீங்க. மைவி3 என்னையா தப்பு பண்ணுச்சு நான் கேட்குறேன். அதோட ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறேன். நான் அது வந்து சப்போர்ட்டா ஒன்றும் பேசல, பொதுவாக தான். இப்போ அதாவது நீங்க சொல்ற தவிர வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து தெளிவு இருக்குன்னு நான் வந்து இதுல நிரூபிக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சவால் விடுறேன். அதாவது அசோக் ஸ்ரீனி அண்ணாவுக்கு நான் வந்து எடுத்துக்கின சவால். ரெண்டாவது விஷயம், 2000 கோடி மோசடி தெளிவா மைவி3 மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அசோக் ஸ்ரீனினாலே ஃபேமஸான ஆள். எப்படின்னு கேட்குறீங்களா? 60 லட்சம் மெம்பருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களை பற்றி. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீ வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் நானே பார்த்தேன் 2000 கோடி மோசடி. ஓகே, 2000 கோடி மோசடி தானே? அப்புறம் ஏன் கம்பெனி கிட்ட காசு இல்லை, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் தெரிஞ்சிடும், சொத்தை பறிமுதல் பண்ணணும்னு ஏன் சார் உட்காடுறீங்க? அங்கேயே முடிஞ்சு போச்சா இல்லையா? அங்கேயே ஆஃப் ஆயிட்டீங்களா? 2000 கோடி மோசடி பண்ணவங்க கிட்ட, அதாவது கம்பெனி கிட்ட காசு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க, மோசடின்னு சொல்லிடுறீங்க, காசு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி உங்க பேமெண்ட் கொடுப்பாங்க சொல்லுங்க? 2000 கோடி மோசடினா அப்ப கம்பல்சரி உங்க பேமெண்ட் கொடுத்து தானே ஆகணும். இப்ப 60 லட்சம் பேர் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி நிக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அசோக் ஸ்ரீனி அண்ணா மட்டும்தான். ஏன்னா அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து நான் பேசுறேன்னா, பாமர மக்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க பாமர மக்களுக்கும் மேல, நீங்க என்ன சொல்றது, பாமர மக்களுக்கும் மேல. புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரியை ஒதுக்கிடலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே எடுத்துக்கோ. நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜுக்கு மேலே நான் இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன்னா அது வந்து மோசடி கிடையாது. ரெகுலர் கஸ்டமரா நான் வந்து வியாபாரியா என்னோட கஸ்டமரை நான் பிடிக்கிறேன். இதை வந்து மோசடின்னு யாருனாலே சொல்ல முடியாது. ரெஃபரல்ன்றது வந்து எல்லாமே ரெஃபரல் தான். என் ஃப்ரெண்டு, என் மச்சான், என் தம்பி எல்லாமே ஒரு ரெஃபரல் தான். நான் சொல்றேன் அந்த கடைக்கு அது வாங்கினடா, இது வாங்கினடா, அது வந்து எல்லாமே ரெஃபரல் தான். அது ஒரு மோசடியா? இப்போ வந்து
கம்பெனி தவறுன்னு இல்ல மோசடி அப்படின்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே தான். இதை வந்து நீங்க கவர்மெண்ட்டே நீ ஆர்குமெண்ட் பண்ணி நீ வந்து ஸ்டாப் பண்ணாலுமே கூட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாராயம் எப்படி சாராயம் சரக்கு, ஏன்னா இதனாலதான் பொருளாதார ரீதியா நம்பர் 1ல நிக்குது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து சாராயத்துக்கு எத்தனை டைம் போராடிக்கிறோம், நம்ம ஜாதிகாரங்களே எத்தனை டைம் போராடிக்கிறோம். இதெல்லாம் போராடி கூட அதுல வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. அதாவது மக்கள் பாமர மக்கள் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ஆனா அதையும் தாண்டி கவர்மெண்ட் விக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுல வந்து அழியுறதும் அழியாததும் உன்னோட விருப்பம். எப்படி அழியுறதும் அழியாதும் உன்னோட விருப்பம். அதே மாதிரிதான் மைவித்திரியும், நீ வந்து ஜாயின் பண்ணாத, அது வந்து உன்னோட விருப்பம். நீ அழியுறதும் அழியாதும் உன்னோட விருப்பம், முடிஞ்சு போகுது. மத்தபடிக்கு ஆப்பே நடத்தக்கூடாது, இழுத்து மூடிடுமா, க்ளோஸ் பண்ணிடுமா. ஏயா நீ ஓபன் பண்ண கம்பெனியாது சொல்லு, நீ ஓபன் பண்ணி இப்ப நாளைக்கே நான் வந்து அந்த கம்பெனியில டைப் வைக்க போறேன். இப்ப வந்து மளிகை ஸ்டோர், துணி கடை, அந்த மாதிரி வந்து டைப் வைக்க போறேன். நான் அதுக்கு சம்மந்தப்படுத்த போறேன். என்ன பண்ண முடியும்னு நீங்க கேக்குறீங்க. இப்போ ஓனா ஒருத்தன் வந்து பிசினஸ் பண்ணி முன்னேறினா அது வந்து பாமர மக்கள் யாருமே பண்ணக்கூடாது. உங்களை பொறுத்த வரையும் நம்ம ஜாதிக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல அசோக் ஸ்ரீனி. அதனா நான் சொல்றது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஜாதிக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றது, எந்த ஒரு கேட்டகரி போலீஸ் ட்ரை பண்ண, ஆர்மி ட்ரை பண்ண, எல்லா வேலைக்கும் ட்ரை பண்ணி ஜாதி ஒதுக்கீடுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நார்மல் தான், எல்லாமே ஈக்குவல் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் கம்யூனிட்டி வரிசை வரனால நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு 2 மார்க்ல நான் வந்து போலீஸ் எக்ஸாம்ல லாஸ் ஆகி உட்காந்துருக்கேன். இத்தனைக்கும் எங்க பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரேர் தான். பாமர மக்கள்னாலே உங்களுக்கு தெரியும், உங்க லெவலுக்குலாம் இல்ல, எங்க லெவலுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து ஒதுக்கீடு வந்து ரொம்ப நம்ம ஜாதிக்காரருக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஒரு மைவி3 ஆப் உள்ள வந்ததுமே இந்த எவ்வளவு பேர் இளைஞரோட வாழ்க்கையும் எப்படி சொல்றது, சராசரியா எந்த ஜாதி எந்த மதம் ஏழை பணக்காரன் எந்த ஒரு டிஃபரெண்ட் இல்லாம அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஒரு பொருளாதார ரீதியா உள்ள வந்து எல்லாரையும் உள்ள ஆளை சேர்த்தி எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி அவங்களோட வியூஸே நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா அது வந்து எவ்வளவு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். நான் கேட்கிறேன், நீங்க மோசடின்னு சொல்றீங்க, அமௌண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, மோசடி பண்றவங்ககிட்ட அமௌண்ட் இல்லாத இருக்கும். என்ன ஜி பேசுறீங்க? ஊனமுற்றோர் விதவிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான், எல்லாமே சமம், எல்லா உரிமையும் இருக்கு. தமிழன பிறந்த எல்லா உரிமையும் இருக்கு, ஓகேங்களா. அதுல வந்து மிகவும் சிரமத்துக்கு ஆளான வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோரும் விதவிகள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு மைவி3 வந்து ஒரு அருமையான வாய்ப்புன்றதை நான் அடிச்சு இந்த இடத்துல நான் தெளிவா நான் சொல்றேன். அசோக் ஸ்ரீனியை தான் நான் பாயிண்டாவே நான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கும் எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிறது தான், புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது கணவர் துணை இல்லாம என்ன சொல்றது, ஹேண்டிகேப் இருக்கிறவங்க எல்லாம் எந்த துணையை வச்சு அவங்க தேடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து எல்லாருக்குமே ஒரே விதமான சம்பாதிக்கமான ஒரு வாய்ப்பை கொடுத்தா மைவி3 அப்போ நீங்க எப்படி நீ தப்பு சொல்லலாம்? மோசடி நாங்க வந்து உங்ககிட்ட ரெக்கவர் பண்ணாங்களா? மோசடி நாங்க வந்து இல்ல எப்படி சொல்றது, ஆனா வாங்கினா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டுங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. எதை வச்சு நீங்க மோசடின்னு சொல்லி நீங்க அவதூறா பரப்புறதும் சரி, என்ன இது ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்ப வந்து பாமர மக்கள் வந்து அப்படியே இருந்துடணும், எதுவுமே எங்களுக்கு தெரியக்கூடாது. பாமர மக்கள் நானே அதே பாமர மக்களை பாமக கட்சி சேர்ந்தவன் தான், புரியுதுங்களா. என் குலசத்திரமே எல்லாமே வன்னியர் தான். இதே கிருஷ்ணகிரியில் மட்டுமே எங்க ஜாதிக்கார ஆளுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3/4 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க. ஏன்னா மைவி3 வந்து மோசடி நீங்க சொல்றீங்க, எவ்வளவோ கம்பெனி இது வரையும் நீங்க மைவி3 எடுத்த பின்னு கூட எவ்வளவு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் லட்சக்கணக்கான, நான் அதர் கம்பெனி வந்து நான் இதுல வந்து சேர்த்தணும்னு நான் விருப்பம் இல்லை. லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்றது அவங்களுக்கே தெரியல. சோ நீங்க பாமர மக்களை வந்து ஏமாந்துடுறாங்கன்னு சொல்றது வந்து மோசடியில போய் நீங்க மோசடின்னு தடுக்கலாம்ல. மோசடி இல்லாத வந்து நீங்க ஆர்குமெண்ட் பண்றது அது எந்த விதத்தில் நியாயமே எனக்கு தெரியல. என்ன சொல்றது, இவ்வளவு மோசடி இருந்தும் நீங்க அந்த மோசடி நீங்க கண்டுக்கல, இவரை தான் நீங்க கண்டுக்கலன்னா அப்போ வந்து அந்த மோசடியோட நிறுவனரோ ஓனரோ இல்ல எம்டியோ அவங்க வந்து உங்களுக்கு தெரியாது சொல்லி இருந்தா அவங்க கிட்ட ஏதாவது நீங்க கேட்டிருப்பீங்க போல. ஆமா தானே, இதை தெரிஞ்சனால தானே இது எம்டி யாரு அது யாருன்னு தெரிஞ்சனால தானே நீங்க டைரக்டா போய் ஒரு வாக்குவாதம் பண்றீங்க. அதான் சொல்றேன். நீங்க ஏதோ அது உணர்வு விஷயம் என்னன்னா, மற்ற இடத்துல எல்லாம் ஒரு யாருமே நான் நல்லதை பண்ணனா அந்த நல்லதை வந்து யாரும் சொல்லி காட்ட மாட்டாங்க. 4 பேர் சொல்லி தான் நம்ம நல்லவன்னு நாம அவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர நாமளா வந்து சொல்லக்கூடாது. சமீபத்துல என்ன போய் அங்க கேட்டுப்பாரு இங்க கேட்டுப்பாரு கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு சினிமா படத்துல ஹீரோ வந்து நடிப்பாரு, எப்படி வில்லன் வந்து ஆக்டிங் பண்ணுவாரு, ஹீரோத்தனம் பண்ணி நாலாண்டா கெத்துன்ற மாதிரி காட்டுவாரு. ஏன் சார் அப்ப இன்னும் உங்களை தவிர தமிழ்நாட்டுல யாரும் வயசு பசங்களே இல்லையா? நான் கேக்குறேன். அதாவது உங்க மெஜாரிட்டியில இருக்கிறவங்க யாரும் தமிழ்நாட்டுல யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான் அறிவாளி, மத்தவங்க எல்லாம் முட்டாளா? என்ன சார் இது? நாட்டவே நீங்க தான் காப்பாத்துன மாதிரி, எப்படி நாட்டவே நீங்க தான் மோசடி இல்லாம காப்பாத்துற மாதிரி என்ன போய் அங்க கேட்டுப்பாரு இங்க கேட்டுவா சார். இது வந்து என்னன்னா மக்களோட நிறுவனம் வந்து மைவி3 ஆப்னு தெளிவாவே
எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாளைக்கு வந்து பொருளாதார ரீதியா இது வந்து உயர உயர மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது நம்பர் 1 கம்பெனியா இது வந்து திகழும். பட் ஆனா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, அடுத்த கம்பெனி வந்து நம்ம கம்பெனிக்கும் சப்போர்ட்டா வந்து நிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த மைவித்திரி கம்பெனி தண்ணி நீ அது என்னோட ஆதங்கத்தை மட்டும் தான் நான் வெளிப்படுத்துறேன். ஒருத்தனும் ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினா அத்தனை பேர் வாயிலையும் நீங்க விழுவீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் அசோசியா தான், நீ தெளிவா நீங்க கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு இது மோசடி நீங்க சொல்றீங்க, ஆனா இது மோசடி நடந்த பின்னாடி நீங்க சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சி என்ன வந்து கொடுத்துட்டா அவார்டு உனக்கு கொடுக்கலாம். எப்படி சொல்றீங்க, அவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி நிறுவனத்தை வந்து நம்பர் 1 மார்க்கெட்டிங்ல போகுதுன்னா அதர் ஸ்டேட்லயும் அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்து நம்மளுக்கு வந்து இது வரும். ஸோ நம்மளோட இந்தியாவில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா நாம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா எங்க அவங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பாமர மக்களேன்னு சொல்லி எங்களை நீங்க டவுன் பண்றதை விட நீங்க வந்து மத்த கம்பெனி நீ எதிர்த்து எங்க ஏரியால எங்க தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இந்த மாதிரி நல்லா ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க தான் ரெக்கவர் பண்ணி நீங்க தான் இது பண்ணணும். பட் ஆனா நீங்களே ஆப்போசிட்டா பேசுறீங்கன்னா அப்போ வந்து பாமர மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்சி சார்பிலும் சரி எந்த ஒரு தண்ணீர் நிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. முக்காவாசி பேர் பாமர மக்கள்ல பாமக ஜாதி சேர்ந்தவங்க தான். கொஞ்சம் பார்த்து நீங்க இதா இருந்துக்கோங்க. ஏன்னா இதை நான் சொல்ல வரேன்னா நீங்க வந்து ரொம்ப இந்த கட்சி வச்சு நீங்க வந்து நான் இதுல இருக்கேன், நான் செயலாளர் தலைமையா இருக்கேன், அது இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்னணி இல்லை, எங்களுக்கு வந்து யாருமே இல்லை. புரியுதுங்களா? பாமர மக்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சா வந்து நானும் அதே ஜாதிக்காரன் தான், அதே இதுதான், அதே கேட்டகரி தான். பட் ஆனா எனக்கு இதுவரையும் சொல்லிட்டு சருகுன்றது ஒரு ரூபாய் கூட கிடையாது. எத்தனை நாள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த மைவித்திரில எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே இல்லாத ஒரே ஈக்குவலா பார்த்து எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துக்குதுன்னா அந்த மைவித்திரிக்கு உண்மையாவே சல்யூட் போடலாங்க. உண்மையாக சொல்றேன். நீ அப்படி ஏதாவது நீ எதிர்ப்பு தெரிவிச்சு ஆதங்கம் தெரிவிக்கணும்னா நீ டைரக்டா நீ வந்து என்னவே கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கே வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா மைவித்திரி ஆப்ல மனசாட்சின்னு ஒன்று இருந்தா மைவித்திரி ஆப்பை பத்தி நீங்க அவதரா பேசுறதும் தப்பா பேசுறதும் நீங்க உணர்வீங்க. இல்ல இது கம்பல்சரி மோசடினா அதுக்கு பின்னாடி நான் எதுவும் சொல்றது இல்லை, உங்களுக்கே தெரியும். விஷயம் என்னன்னா அவர் வந்து வெளியே வரட்டும் வராது போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? இடத்துல வந்து ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு இது தவறு அது தவறுன்னு கவர்மெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணா ஸோ அந்த தவறை வந்து எடுத்துட்டு நல்லதை வந்து உள்ள வேற ஒரு விஷயத்த உள்ள சேர்த்துறதுக்கும் எங்க கம்பெனி தயாருன்னு சொல்லிடுச்சு. மற்றபடிக்கு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இது வந்து நீங்க மோசடி தடுக்கணும்னு ஒன்றும் பண்ணல, அந்த ஆப்பை ஒழிக்கணும், அதாவது மைவித்திரியை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது வந்து மக்களோட சப்போர்ட் இருக்கிற வரையும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளானா இருந்துக்கோங்க, அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. புரியுதுங்களா? இவங்க வந்து கட்சியை வச்சியோ இல்லை நான் வந்து இதுல மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் இருக்கிறவங்க வச்சியோ மைவித்திரி ஒன்றும் நடத்தல. மக்களுக்கு நல்லது பண்ணணும். இன்னைக்கு வரையுமே கூட இவ்வளோ பேர் சம்பளம் போடலைன்னா கூட 4-5 மாசம் ஆகுது, சேலரி வரலைன்னா கூட அவங்க சைலண்டா இருக்கிறாங்கன்னா எதுக்கு? அந்த எம்பி சார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் சைலண்டா கம்பெனி. அது வந்து அவர் ரிட்டர்ன்ஸ் அவர் வந்து கொடுக்கலன்னா கூட சரி, அவர் வந்து வெளியே வந்து அடுத்த சுச்சுவேஷன் என்ன இது மாற்றணும் அதை மாற்றணும் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸிங் வரும்போது கம்பல்சரி இந்த பாமர மக்களுக்கும் சரி இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் சரி கம்பல்சரி அது வந்து நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா அது வந்து வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கினவங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். நீங்கள் என்னோட ஆதங்கத்தை வந்து நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஒருத்தரும் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சா அப்புறம் நிலைமையை ரொம்ப மோசம், சோசியல் மீடியாவில் இன்னும் ஃபேமஸ் ஆகிடும். உண்மையாவே சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது மைவித்திரி எதிர்த்து நிப்பாட்டணுன்றது அப்படி என்ன சார் அவசியம்? உங்களுக்கு மைவித்திரி வந்து நடத்தவே கூடாதுன்றது அது வந்து ஒரு முட்டாள்தனம் இல்லையா? நீங்க யார் சார்? நான் என்ன கேட்கிறேன், நானே ஒரு கடை வைக்கிறேன், எப்படி சொல்றேன், எனக்கு அது தைரியம் இருக்கு, எனக்கு அது தெம்பு இருக்கு, நான் நடத்தவன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? அதை வந்து நீ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது இல்ல. எப்படி நீங்க அப்ப நீங்க மட்டும் முன்னேறலாம், நாங்க முன்னேறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஆமா தானே சார்? இது மோசடின்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வந்து மோசடி நீங்க அவர் வெளிநாட்டுக்கோ எங்க தப்பிச்சு போயிட்டு கண்டுபிடிச்சு ஏதாவது மோசடி நான் தடுத்து கொடுத்தோன்னு எடுத்து நீங்க காட்டினீங்களா? இல்லை தானே? அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மோசடின்னு நீங்க சொல்லலாம்? நீங்க கேஸ் போட்டுருங்க, வழக்கு போட்டுருங்க, அது பண்ணிருக்கீங்க, இது பண்ணி எவ்வளவோ பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாமர மக்களை வந்து இன்னுமே முட்டாளா நினைச்சிருக்காதீங்க யாருமே. புரியுதுங்களா? இன்னும் நான் சொல்ற மாதிரி எனக்கு வந்து பேக்ரவுண்டு நீங்க நினைக்கிற மாதிரி கூட எனக்கு இல்லை. நானும் அதே ஏழை தான், அதே இதுதான். என்ன ஒண்ணுன்னா மைவித்திரில உறுப்பினரா சேர்ந்து இன்னைக்கு வரையுமே நான் பயன் அடைஞ்சிட்டு இருக்கேன். அது வரலையான அந்த அமௌண்ட் வரலையான கூட அவர் என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து போடுவாங்கன்றது ஒரு தைரியம் இருக்கு. புரியுதுங்களா? அதை பத்தி நீ க்ளோஸ் பண்ணிடுவோம், அடுத்த மாசம் முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், அது ஸ்கேம். உனக்கு எவ்வளவு ஸ்கேம் வேணும், எத்தனை கம்பெனி எத்தனை இது வேணும், நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீங்க தடுத்துட்டு நான் தமிழ்நாட்டில் மோசடி தடுத்துட்டுன்னு சொல்லி 10 ஒரு பேனரை ஒன்று போட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நானும் மெயின்லேயே வைக்கிறேன். எப்படி ராயகோட்டம் மேம்பாலத்துக்கு மெயின்லேயே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்ற விஷயம் வந்து நான் அடிக்கடி நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.